வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து we are going to continue the heat exchanger. சரியா? ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து இதோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் த கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஒரு 2 வீக்ஸாக வந்து வீடியோ வந்து போடலை. சரியா? ஸோ கொஞ்சம் பர்சனலுக்கு வந்து நிறைய இருந்து ஸோ அதனால வந்து 2 வீக்ஸ் வந்து வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ணலை. சரியா? ஸோ இப்போ தான் வந்து டைம் கிடைச்சது. சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நானும் வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட பார்க்கேன். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ டிஆர்பியில் கேட்டது தான். ஸோ ஏர் கேன் பி பெஸ்ட் ஹீட்டட் பை த ஸ்டீம் இன் ஏ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஃப். சரியா? ஸோ ஏர் வந்து கேன் பி பெஸ்ட் ஹீட்டட் வந்து எங்கே வந்து வச்சிருப்போம்னா, ஸோ பிளேட் டைப், double pipe type with the fins on the steam side, double pipe type with the fins on air side, shell and tube type. Actually correct answer வந்து option C. Option C is the right answer. So ஏன்னா வந்து இப்போ fins வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஸோ fins வந்து which is it is going to separate. நீங்க கேஸ் லிக்விட் வந்து ரெண்டுமே வந்து செப்பரேட்டா வந்து it is going to separate. அதே மாதிரி இந்த ஃபின்ஸை வந்து நம்ம வந்து கேஸ் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குங்கிறதுக்காக. சரியா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஏர் கேன் பி பெஸ்ட் ஹீட்டட் பை த ஸ்டீம்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டைப் என்ன இருக்கணும்னா டபுள் பைப் டைப் வித் த ஃபின்ஸ் ஆன் த ஏர் சைடு. சரியா? ஸோ ஏர் சைடு ஞாபகம். ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதன் டிஆர்பி தான். ஃபோலிங் ஃபேக்டர் டேஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபோலிங் ஃபேக்டர்னா so it is going to be a decrease the heat transfer. Option B தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபோல்டிங் ஃபேக்டர் ஆல்ரெடி எழுதியிருக்கோமான்னு தெரியல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இட் இஸ் அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் தான். சரியா? சொன்னீங்க ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து ஒரு அடிஷனல் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும் ஃபோல்டிங் ஃபேக்டருங்கிறது. சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து கம்மியாகும். இப்போ தான் டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. ஃபோல்டிங் ஃபேக்டர் which it is going to decrease the heat transfer. ஆக்சுவலாக ஃபோல்டிங் ஃபேக்டருக்கு வந்து எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வந்து ஸோ இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணக்கூடியது தான் அது. சரியா? சரி. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் ஃபோலிங் ஃபேக்டர். ஸோ கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் கெட் டிக்ரீஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் இதே ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். சரியா? ஸோ ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டாப்பிக்கில் வந்து படாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ த சேம். சாரி. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 10 kg சாலிட் அட் 373 கெல்வின் வித் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து ஒன்று கொடுத்துருக்கு. இஸ் இமர்ஜ் இன் த 40 kg லிக்யூடு. சரியா? ஸோ இது வந்து நம்ம எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். எம்சிபி ஸோ டெல்டா டி ஈக்குவல் டு எம்சிபி இன்ட்டு டெல்டா டி. ஸோ ஒரு சைடு வந்து ஹாட் ஃப்ளூயிடு, இன்னொரு சைடு கோல்டு ஃப்ளூயிடு. இப்போ அதே தான் படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நான் சாலிட் எடுத்துக்கிறேன். ஸோ 10 கொடுத்துருக்கு மாசு. சிபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 0.8 இன்ட்டு 10⁻³ ரைட். ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ 373ல இருந்து இது வந்து இமர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் வந்து 373 மைனஸ் ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இப்போ அதான் கேட்டிருக்கு த டெம்பரேச்சர் ஆஃப்டர் லாங் டைம் வித் கண்டெய்னர்ஸ் இன்சுலேட்டட். சரியா? ஸோ டிஎஃப் தான் இப்போ கேட்டிருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதோட லிக்யூடோட இப்போ மாஸ் வந்து இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கு 40. அதே மாதிரி இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டு 4 × 10⁻³ கொடுத்துருக்கு. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்போ தெரியாது நம்மளுக்கு இமர்ஸ் ஆகிறது. ஸோ ஃபைனலாக வந்து 293ல வந்து ஸ்டாப் ஆகும். சரியா? ஸோ இது வந்து சிம்பிளை பண்ணோம்னா வி வில் கெட் த ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ 10⁻³ கேன்சல். ஸோ 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து 1 0.2 இருக்கும். சரியா? ஸோ இதையும் அடிச்சீங்கன்னா 0.1 ஸோ 2 வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் ஸோ 1 டைம்னா இங்கே 20 டைம்ஸ் இருக்கும். சரியா? ஸோ 20 டைம்ஸ் வருது. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது ஸோ 373 மைனஸ் டிஎஃப். ஸோ 20 டைம்ஸ் டிஎஃப் மைனஸ் 586 ஒரு 0 1. ஓகே. ஸோ இப்போ 21 டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 5860 ப்ளஸ் 373. ஸோ இதை போட்டாங்கன்னா என்ன வரும் 373 ப்ளஸ் 5860. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 3. ஸோ அதுக்கடுத்து 3 தான் வருது. ஸோ எகெயின் 412 2 6. ஸோ 6233. ஸோ டிஎஃப் வேணும்னா டிவைட் பண்ணிட வேண்டியதான். 6233 டிவைட் பை 21. மேபி 3ஆல் இப்போ கேன்சல் பண்ணோம்னா 3 7s are
சாரி 7 கேன்சல் பண்ணலாம். 3 into 7 21. ஸோ மேலே வந்து விடும்போது இப்போ என்ன வரும் 8 56 மறுபடியும் 9 60. ஸோ இங்கே 0 பாயிண்ட் சம்திங் தான் வருது. ஸோ இதை மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா 2 2 3 6 மறுபடியும் 29. ஸோ 29. ஸோ 20க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 297. 297 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 297 கெல்வின். ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் பேசிக் ப்ராப்ளம் தான். அது வந்து ஈக்குவல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ கவுண்டர் ஃப்ளோவில் வந்து கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு எண்டு வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம், ஒன் fluid is the hottest, other is the coldest. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம கிராஃப்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த வந்து இப்போ ஹாட் fluid வந்து TH1 TH2 பார்த்துருப்போம் கவுண்டர் ஃப்ளோ, ரைட். ஸோ இதான் வந்து கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரன்ஸு, இதான் வந்து எக்ஸிட் TC2, சரியா. ஸோ அட் இன்லெட் த ஒன் ஃப்ளூயிட் வந்து ஹாட்டாக இருக்கும், அண்ட் அதர் இஸ் கோல்டஸ்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், சரியா. ஸோ இதை வந்து டிஆர்பியில் கேட்ட ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின், சரியா. இப்போ டிஆர்பியில் வந்து ரொம்ப வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல ஹீட் எக்ஸ்சேஞ்சரில். பட் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா நீங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்தாலும் சரி, இல்லை கேட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக 2 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இந்த டைம் வந்து டிஆர்பியில் சப்போஸ் இந்த ஏரியா நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவில் கூட வரலாம். ஸோ இதே வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இயரும் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டாபிக்ல வந்து நிறைய வந்து எடுத்திருக்காங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து 1 by 1 பார்த்துட்டே வரும், சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த NTU, சரியா. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் தான் கேட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா தான் நம்ம எழுதியிருப்போம். NTU ஈக்குவல் டு UA டிவைட் பை C மினிமம். ஆப்ஷன் ஏ UA டிவைட் பை C மினிமம். ஸோ இதில் C மினிமம் அப்படின்னு எழுதியிருப்போம், M into CP, அந்த கெப்பாசிட்டி தான், சரியா. ஸோ இதுக்கு வந்து ஸ்மால் வேல்யூ எடுத்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ எடுத்தீங்கன்னா C மினிமம் எடுப்போம், அதுதான். ஸோ இதே கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக டிஎன்பிசியில் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இன்னொன்று வந்து இங்கே தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ்லையும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் த எவாப்ரேட்டர்ஸ் அண்ட் த கண்டென்சர்ஸ் ஃபார் த கிவன் கண்டிஷன் த லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃபார் த பேரலல் ஃப்ளோ. ஸோ LMTD வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக தான் இருக்கும், சரியா. ஸோ ஈக்குவல் டு தட் ஃபார் த கவுண்டர் ஃப்ளோ. பேரலல் ஃப்ளோக்கு வந்து விச் இஸ் ஈக்குவல் டு த கவுண்டர் ஃப்ளோ. என்ன கண்டிஷன்னா யுவர் எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர், சரியா. ஸோ இது வந்து டயக்ராம் வந்து இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ கண்டென்சராக இருந்துச்சுன்னா உங்கள் ஹாட் ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ TH1 என்ன இருக்கோ அதே தான் வந்து TH2 இருக்கும். கோல்டு ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க, சரியா. ஸோ TC1 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், TC2 போகல. ஸோ இதை வந்து கண்டென்சர் டயக்ராம். இதே எவாப்ரேட்டருக்கு எடுத்தோம்னா வந்து கோல்டு ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும் டயக்ராம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா. ஸோ கோல்டு வந்து கான்ஸ்டன்ட் TC1 ஈக்குவல் டு TC2 இருக்கும். ஸோ ஹாட் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும் டெம்பரேச்சர் TH1 டு TH2, இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், சரியா. இதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ஹாட் வந்து கண்டென்சர்ல வந்து கான்ஸ்டன்ட், இங்கே கோல்டு வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், சரியா. இப்போ LMTD வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பேரலல் ஃப்ளோ எடுத்துக்கிட்டாலும் சரி, கவுண்டர் ஃப்ளோ எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ நம்ம LMTD ஃபார்முலா படிச்சிருப்போம், θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln ஆஃப் θ1 டிவைடட் பை θ2. இதான் வந்து LMTD, சரியா. ஸோ θ1ங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த டிஃபரன்ஸ் தான். இதான் வந்து θ1 எடுப்போம் இந்த சைடு, இந்த சைடுங்கிறது θ2 வச்சிருப்போம், அதே தான், சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் த ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அண்ட் த கெப்பாசிட்டி ரேஷியோ C, இந்த எஃபெக்டிவ்னஸ் வில் பி த ஹையஸ்ட். ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து எதுக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு இது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம், சரியா. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் தான் வந்து ஸ்பெசிஃபைடு NTU அதே மாதிரி கெப்பாசிட்டி ரேஷியோ C வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாக வர வந்து கவுண்டர் ஃப்ளோவில் தான் வரும், சரியா. ஸோ இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து படிச்சிருப்போம். ஸோ LMTD பார்த்தீங்கன்னா சேம் இன்லெட் அவுட்லெட் டெம்பரேச்சர் சப்போஸ் இருக்கு அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் இருந்துச்சுன்னா யுவர் LMTD அது வந்து கிரேட்டர் தானே இருக்கும். எதுக்குன்னா கவுண்டர் ஃப்ளோக்கு தான் அதிகமாக இருக்கும் உங்கள் பேரலல் ஃப்ளோவோட, சரியா. ஸோ LMTD. ஸோ இதே வந்து ஒரு பாயிண்ட் வந்து எழுதியிருப்போம், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், சரியா. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்பெசிஃபைடு வந்து இப்போ NTU நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் C வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு வந்து அதிகமான வேல்யூ வந்து கிடைக்கும், சரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த எஃபெக்ட்னஸ் ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். ஸோ நம்ம பேரலல் ஃப்ளோக்கு வந்து எஃபெக்ட்னஸ் வந்து 1 மைனஸ், ஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே NTUல வந்து 1 மைனஸ் போடுவோம், இங்கே 1 ப்ளஸ் போட சொல்லியிருப்போம். ஸோ இங்கே P வந்தால் இங்கே ப்ளஸ் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருப்போம், டிவைடட் பை 1 + C. ஸோ இதே வந்து இப்போ கவுண்டர் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா
1 minus e power minus NTU 1 minus c divided by 1 minus c into e power minus NTU into 1 minus c. இதான் வந்து ஃபார்முலா. சரியா? So next வந்து effectiveness relation for all the heat exchanger. So reduced to ஓகே. ஸோ இப்போ அதே தான். சரி, சப்போஸ் வந்து இதுலேயே வந்து ரெண்டு கண்டிஷன் படிச்சிருப்போம். இந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாலே வந்து பார்த்துருந்தீங்கன்னா, சப்போஸ் சி ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்ததுன்னா, சி ஈக்குவல் டு 1. ஸோ வந்து பேரலல் ஃப்ளோ எந்த மாதிரி வரும்? இ பவர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆயிரும். ஸோ 2 NTU 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு NTU டிவைடட் பை 2. இதை வந்து பேரலல் ஃப்ளோ கொடுத்துருப்போம். இதே இப்போ கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துறதுக்கு வந்து NTU டிவைடட் பை 1 பிளஸ் NTU படிச்சிருப்போம். சரியா? இது வந்து கண்டிஷன் வந்து சி ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷன்ல பார்த்துருப்போம். சப்போஸ் சி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த பாயிலிங் அண்ட் கண்டென்சன் அதுக்கு வந்து பார்த்துருப்போம். கண்டென்சேஷன்ல வந்து பார்த்துருந்தீங்கன்னா சி ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் NTU அது மட்டும் எழுதியிருப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்கு. எஃபெக்டிவ்னஸ் ரிலேஷன் ஃபார் ஆல் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரெடியூசஸ் டு யுவர் sigma equal to sigma max 1 minus e power minus NTU. So e power minus NTU 1 minus e power minus NTU எதுக்கு வருதுன்னா கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 0வா இருக்கணும். சரியா? ஸோ 0 தான் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின் தான். சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரியா? ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால ஜஸ்ட் வி ஆர் ரீகலெக்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த எல்லா கொஸ்டின் வரும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீல் பால் ஆஃப் த மாஸ் 1 kg ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துச்சு. Temperature of 60 degrees Celsius. So it is dropped into 1 kg of water at the 20 degrees Celsius கொடுத்துட்டாங்க. So final steady state temperature of the water வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ இப்போ அதே தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு? இப்போ ஸ்டீல் பால் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் அதுலேருந்தே சால்வ் பண்ணிடலாம். ஸோ எம்சிபி டெல்டா டி. ஸோ ஃபார் த ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டீல் பால் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்சிபி டெல்டா டி. ஸோ இந்த சைடு உள்ளது வந்து வாட்டர். ஸோ வாட்டருக்கு வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ இதில் அப்படி டேரக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ மாஸ் வேல்யூ வந்து ஸ்டீலுக்கு வந்து 1. ஸோ 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 10⁻³ இன்ட்டு ஸோ டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து 60 டிகிரி. ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்கு. ஸோ டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதோட மாஸ் வந்து 1 இன்ட்டு ஸோ இதோட இப்போ சிபி வேல்யூ வந்து கொடுக்கல. வாட்டருக்கு வந்து சிபி வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ கொடுக்கலன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்கிடணும். 4.187 இன்ட்டு 10⁻³. சரியா? ஸோ சிபி ஆஃப் த வாட்டர் 4.187 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் ஸோ மைனஸ் ஸோ இதில் வந்து வாட்டருக்கு வந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஸோ இதை கேன்சல் பண்ணணும்னா ஸோ 10⁻³ கேன்சல். ஸோ இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ இதை வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த சைடு என்ன ஆயிரும்? ஸோ 10 அரௌண்டு 10 வருமா? ஸோ 10 டைம்ஸ் வரும். ஸோ 0.4 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா தான் 4 கிடைக்கும். ஸோ 10 அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ 60 மைனஸ் டிஎஃப் ஸோ அப்ராக்சிமேட்லி ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10f மைனஸ் 200. ஸோ இப்போ 11 டிஎஃப் அப்ராக்சிமேட்லி ஸோ இந்த சைடு இருந்துச்சுன்னா 260 ஆகும். சரியா? ஸோ டிஎஃப் வேணும்னா 260/11. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 2 11s are 22. ஸோ 40. ஸோ 3 டைம்ஸ் வரும். ஸோ மறுபடியும் 5. ஸோ அப்புறம் 23.4 வருது. ஸோ 23.5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின். ஸோ இது டிஎன்பிசி 2017 கேட்டது தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் த ஹாட் லிக்யூட் என்டர்ஸ். ஸோ ஹாட் லிக்யூட் என்டர்ஸ் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் லிக்யூட் வந்து 180 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. அண்ட் லீவ்ஸ் அட் ஸோ TH2 கொடுத்துட்டாங்க 160 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு. ஸோ TC1 30 டிகிரி செல்சியஸ். ஸோ ஹாட் ஃப்ளூயிட் வந்து என்ட்ரி வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸிட் கம்மியாகும். கோல்டு ஃப்ளூயிட் அப்படியே ஆப்போசிட். என்ட்ரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதிகமான வர்றது வந்து எக்ஸிட் வர்றது வந்து அதிகமாக வரும். 110 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ கெப்பாசிட்டி ரேஷியோ சி வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். சி மினிமம் டிவைடட் பை சி மேக்ஸ். சரியா? ஸோ ரெண்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து டைரக்டாக வந்து எடுத்துட வேண்டியதான். சரியா? ஸோ சி மினிமம் டிவைடட் பை சி மேக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்க வேண்டியதான். எம்சிபி இன்ட்டு டெல்டா டி ஹாட் ஃப்ளூயிட் விச் இஸ் ஈக்குவல் டு எம்சிபி இன்ட்டு டெல்டா டி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இப்போ நம்மளுக்கு இது இந்த ஃபார்முலா தெரியும். சி மினிமம்னா என்ன அர்த்தம்? எம் இன்ட்டு சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட் வரணும். சரியா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா
MCP. ஸோ மினிமம் வந்து C வரும் இங்க. MCP for the maximum வந்து hot fluid. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு வேணும்னா இப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் வேணும்னா ஸோ டெல்டா T for the hot fluid divided by delta T for the cold fluid, which is equal to your MCP for cold fluid divided by MCP for hot fluid வந்துரும். சரியா? ஸோ இதான் வந்து your capacity ratio C. ஸோ இப்போ temperature difference, hot fluid temperature difference 180 minus 160 20 divided by cold fluid difference எவ்வளவு 110 minus 30 80. ஸோ 20 by 80, ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 by 8 1 by 4. So 1 by 4 எப்படி எழுதிக்கலாம் 0.25. So 0.25 is the your capacity ratio. Option A is the right answer. Option A. Simple question தான். Yeah. So next in the parallel flow heat exchanger. So the NTU is calculated to be 2.5. So the lowest possible effectiveness for the heat exchanger கேட்டிருக்கு. சரியா? So already வந்து நம்ம effectiveness formula வந்து படிச்சிருக்கோம். So parallel flow வந்து 1 minus e power minus NTU. So இங்க parallel னா 1 plus போட சொல்லியிருப்போம். 1 plus C divided by 1 plus C. So least வந்து possible வந்து effectiveness எவ்வளோன்னு கேட்டிருக்கு. So C வந்து இப்போ மேக்ஸிமமா வந்து நம்மளுக்கு எவ்வளோதான் வரைக்கும் போய்க்கலாம். So NTU வேல்யூம் கொடுத்துட்டாங்க. So 2.5 கொடுத்தாச்சு. So மேக்ஸிமம் வந்து C வேல்யூ வந்து 1 வரைக்கும் போகும். So அப்போ என்ன ஆயிரும் 1 minus e power minus 2.5 into 1 plus 1 2 ஆயிரும் divided by 1 plus 1 2. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 0.499 இந்த மாதிரி வரும் 50% கிடைக்கும். சரி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஆக்சுவலாக வந்து அப்படியே வந்து டபுள், அதாவது எப்படி சொல்லணும்னா இப்போ 2.5 இன்ட்டு ஸோ அது வந்து 50% வந்து வரும். சரியா? ஸோ வந்து இந்த இ பவரில் வந்து போடுறதுனால வரும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அதை வரும் 0.499 ஆன்சர் வரும். So correction factor of the multi-pass counter flow heat exchanger depends on, so வந்து எதை வச்சிருக்குன்னா correction factor வந்து temperature of the inlet and outlet fluid stream only, அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். So temperature of the inlet TH1 and TH2, TC1 and TC2 இதை வச்சு தான் வந்து correction factor வந்து வரும். ஆப்ஷன் C is the right answer. So next ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. So cold water CP வேல்யூ கொடுத்துருக்காங்க, enters a heat exchanger அதுவும் கொடுத்தாச்சு. So cold water, so CP value வந்து 4.18 into 10 power 3. So enters the temperature. So TC1 enters 15 degrees Celsius at the rate, mass rate வந்து கொடுத்துட்டாங்க. Cold fluid 0.5 kilogram by second, where it is heated by the hot. சரியா? So இது வந்து CPH எவ்வளவு கொடுத்துருக்கு 1 into 10 power 3. ஸோ இதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு, எஸ் கொடுத்துருக்கு. ஸோ TH1 கொடுத்துட்டாங்க 50 டிகிரி செல்சியஸ். ஸோ இதோட மாசம் கொடுத்துருக்கு 1.8 kg by s. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஸோ Q மேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா படிச்சிருப்போம். எஃபெக்டிவ்னஸ் அவனை என்ன பார்த்துருப்போம் Q by Q மேக்ஸ். சரியா? ஸோ இதுக்கு வந்து Qக்கு வந்து ஃபார்முலா வந்து தனியாக வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி Q மேக்ஸ் அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து தனியாக வந்து படிச்சிருப்போம். சரியா? ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம Q மேக்ஸ் அதுக்கு ஃபார்முலா என்ன எழுதியிருப்போம் C மினிமம் இன்ட்டு TH1 மைனஸ் TC1. ஸோ இங்கே என்ன எழுதியிருப்பீங்க ஸோ C ஃபார் த ஹாட் ஃப்ளூயிட், கெப்பாசிட்டி ஃபார் த ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு TH1 மைனஸ் TH2 போடலாம். அப்படி இல்லைன்னா கோல்டு ஃப்ளூயிட் எடுத்தீங்கன்னா C capacity for the cold fluid, so TC2 தான் அதிகமா இருக்கும். So TC2 minus TC1 divided by C minimum of TH1 minus TC1. அதாவது maximum temperature difference. இருக்கிறதுல அதிகமான temperature hot fluid entrance தான் இருக்கும். இருக்கிறதுல lowest temperature cold fluid entrance இருக்கும். அந்த ரெகுலர் டிஃபரன்ஸ் தான் வந்து இங்க கீழே வந்து எழுதியிருப்போம். ஸோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது Q max மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். இப்போ ஃபார்முலா வந்து C minimum into TH1 minus TC1. ஸோ TH1 நம்மளுக்கு வேல்யூ தெரியும், TC1 வேல்யூயும் தெரியும். ஒன்லி திங் C மினிமம் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெண்டு இது இருக்கு, MCP கோல்டு ஃப்ளூயிடுக்கும் பாருங்க, MCP ஹாட் ஃப்ளூயிடுக்கும் கால்குலேட் பண்ணுங்க. எது மினிமம் வருதோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும். சாரி. ஸோ இப்போ கோல்டு ஃப்ளூயிடுக்கு எடுத்தீங்கன்னா என்ன வரும் 4.18 into 10 power 3 இன்ட்டு ஸோ இதோட இப்போ சிபி வேல்யூ தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மாஸ் வேல்யூ வந்து 0.5. சரியா? ஸோ இதை வந்து மல்டிப்ளை வந்து 1/2 அப்போ ஸோ 1/2 போட்டிங்கன்னா
2.09 வருது. இது வந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கு வருது. இது வந்து இப்போ ஹாட் ஃப்ளூயிடுக்கு வந்து எடுத்தோம்னா ஸோ மாஸ் வந்து 1.8 கொடுத்துருக்காங்க. சிபி வேல்யூ வந்து 1 × 10³ கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து என்ன வருது இப்போ 1.8 × 10³ தான் வருது. ஸோ மினிமம் வேல்யூ வந்து ஹாட் ஃப்ளூயிடுக்குள்ள தான் இப்போ வருது. ஸோ இதுக்கு இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ Q max வேணும்னா 1.8 × 10³ into temperature difference. So TH1 minus TC1. So 50 minus 15. போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ 1.8 × 10³ ஸோ 1.8 into 50 minus 15 35. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 63 × 10³ சரியா. ஸோ 63 கிடைக்கும். ஸோ 63 கிலோவாட்டாக அழிக்கிட வேண்டியதான். 63 × 10³ வாட் கிடைக்கும். 63 கிலோவாட்ஸ். 63 ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து the for a compression or heating process what is the expression for the effectiveness. ஸோ எஃபெக்டிவ்னஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க சிக்மா. சரியா, ஸோ சிக்மாவோட ஃபார்முலா வந்து இன்க்ரீஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு அவைலபிலிட்டி கிடைக்குது சிஸ்டத்தில். அதே மாதிரி டு த லாஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி டு த சரௌண்டிங்ஸ் வந்து மினிமம் லாஸ் வந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் அவைலபிலிட்டி சிஸ்டம் வந்து அதிகமான இன்க்ரீஸ்ல இருக்கணும். ஆப்ஷன் பி டைரக்ட் கொஸ்டின், அதான் ரைட் ஆன்சர். சரியா, ஸோ இது வரைக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா, ஸோ இதுக்கு அடுத்து வரது எல்லாமே இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. சரியா, ஸோ அதை வேணா இப்போ வந்து ஒரு 2-3 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர் இஸ் யூஸ்டு டு ஹீட் வாட்டர் வித் த ஹாட் எக்ஸாஸ்ட் கேசஸ். ஸோ வந்து கொடுத்தாச்சு. கவுண்டர் ஃப்ளோ ஷெல் டியூப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வாட்டர் சிபி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியும். சரியா, ஸோ சிபி வந்து 4180 கொடுத்துருக்கு ஜூல் பர் கேஜி டிகிரி செல்சியஸ். ஸோ மாஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 kg/s. எக்ஸாஸ்ட் கேஸ் இப்போ கொடுத்துருக்கு. சரியா, எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து 1030 ஜூல் பர் கேஜி. அதே மாதிரி அங்கே வந்து மாஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க 5.25 kg/s. சரியா, ஸோ இதை இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க 32.2 m² ஒன்று கொடுத்துருக்கு. ஓவரால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூ வேல்யூ கொடுத்துருக்காங்க 200 W m² டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ NTU வந்து கேட்டிருக்கு. சரியா, ஸோ NTU அதில் தான் வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ NTU ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் UA/C மினிமம். சரியா, ஸோ யூ வேல்யூ தெரியும், ஏரியா வேல்யூ தெரியும். ஒன்லி திங் சி மினிமம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இப்போ மினிமம் வேல்யூ அப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ கால்குலேட் பண்ண மாதிரியே தான் சி மினிமம். ஸோ இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், அப்ராக்ஸா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 2 × 4180 இது வருது. சரியா, ஸோ கண்டிப்பாக வந்து 8000 அந்த சம்திங்கில் போயிடும். 8000க்கு மேலே தான் போகும். பட் இது கண்டிப்பாக இதுதான் கம்மியாக வரும். 1030 × 5.25 போட்டிங்கனாலே வந்து இதுதான் உங்களுக்கு கம்மியான ஆன்சராக வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அதை 5 வச்சுக்கோங்க, 1000 வச்சுக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக எடுத்தீங்கனால எவ்வளோ வரும், அரௌண்ட் 5000 வந்துடும். இதான் வந்து மினிமமாக கண்டிப்பாக வந்து அதான் கிடைக்கும். ஸோ இப்போ NTU கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 200 × ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு 32 டிவைடட் பை, ஸோ நான் 5000 அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ 20 கேன்சல் ஆயிடுது. ஸோ இங்கே 50 இருக்கு. சரியா, ஸோ இங்கே வந்து இப்போ 25 ஆயிடும். சரி, ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா என்ன வரும் 1 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும். சரியா, ஸோ 1.25 மீதி வந்து இப்போ எவ்வளவு 70யா, 70னா எவ்வளவு 3 கூட வராது, 1.2 சம்திங் தான் வரும். சரியா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் 1.2. அப்ராக்சிமேட் எடுத்து நீ டிவைட் பண்ணிட வேண்டியதான். சரியா, ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்ப க்ளோஸாக கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1.2 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ என்ன, இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் ரீஜென்ரேட்டிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒன்று வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்துருப்போம். ஸோ டைரக்ட் கான்டாக்ட் வந்து ஸோ விச் இஸ் ஃபார் யுவர் வாட்டர் கூலிங் டவர். சரியா, ஸோ பிக்கு வந்து 1, பட் ஆனால் நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பிக்கு 1 தான். ரைட், ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து அப்போ எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸாம்பிளில் தான் இருக்குது. ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, லிஜூர் ஸ்ட்ராங் ஏர் ஹீட்டர். ஸோ இது வந்து 2-1. ஸோ 2-1 ஒரு ஆப்ஷன் சி ஆர் டி. ஸோ கண்டக்ஷன் த்ரூ த சிலிண்ட்ரிக்கல் வால் வந்துச்சுன்னா லாகர்தமிக் கர்வு, ஸ்பெரிக்கல் வால் இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலா கர்வு. இது வந்து 3, இது வந்து 4. ஸோ 2143 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.
ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே we will discuss in the next video. Right? Thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.